கேபிஒய் சரத் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல பிரியங்கா அவர்களோட மேரேஜ் குறித்தும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தொகுப்பாளினியான விஜய் பிரியங்கா அவர்கள் சமீபத்தில டிஜே வசி அப்படிங்கிறவர 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த ஒரு திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிராண்டாலாம் இல்லாம, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள மட்டும் வச்சு ரொம்பவே சிம்பிளா நடத்தி முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில கேபிஒய் சரத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூல பிரியங்கா அவர்களோட 2வது திருமணம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதற்கு கேபிஒய் சரத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரியங்கா அவர்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிற நியூஸை பார்த்தோன்னே நாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம். ஏன் அப்படின்னா பிரியங்கா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க எல்லாரையுமே சிரிக்க வைப்பாங்க, ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. இந்த ஒரு சைடை மட்டும் தான் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்பவே எமோஷனலான அண்ட் சென்சிட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கவங்க, அவங்க கூட இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். பிரியங்கா அவர்கள் லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. ஒரு சில டைம் அவங்க மனசு விட்டு அழுது நானே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப்ல மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு மாறுது அப்படிங்கும்போது, அஸ் அ ஃப்ரெண்டாவும் சரி, அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு பெர்சனாவும் சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவரே அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிடல அப்படின்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவுல தெரியாம அவங்களோட ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல ரிசப்ஷன் வச்சாங்க அப்படின்னா, நாங்க எல்லாருமே கலந்துக்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள தான் கேபிஒய் சரத் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. கேபிஒய் சரத் அவர்கள் விஜய் பிரியங்கா குறித்து பேசியிருந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தர்ஷன் அவர்கள் சமீபத்தில மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னா, அவரோட வீட்டின் முன்னாடி ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னும், அது நீதிபதி மகனோட கார் அப்படின்னும், அத நீண்ட நேரம் மாறியும் எடுக்காம இருக்கவும், அத கேட்க போயிட்டு, அது கை கலப்பா மாறி, அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருந்துச்சு. நீதிபதி அவர்களோட சைட்ல இருந்து தர்ஷன் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அதே மாரி தர்ஷன் அவர்களுமே அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துல தர்ஷன் அவர்கள் ஜெயிலுக்குலாம் கூட போயிருந்தாரு. சமீபத்தில இந்த கேஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2 தரப்புலயுமே சமரசம் பேசப்பட்டிருக்கு. தர்ஷன் அவர்கள் செஞ்சதும் தவறு. அதேபோல அந்த நீதிபதி பையன் அவர்கள் பண்ணதும் தவறு. 2 பேர் சைடுலயுமே தப்பு இருக்கும்போது, இது அப்படியே பெருசாக்க வேணாம். அப்படியே நம்ம 2 பேரும் இதே மாரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசி இப்பதான் சமீபத்தில அந்த பிரச்சனை முடிவு வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில தர்ஷன் அவர்கள் மீது போடப்பட்டிருந்த வழக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதேபோல நீதிபதி அவர்களோட பையன் மேல போடப்பட்டிருந்த கேஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி மிகப்பெரிய அளவுல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தர்ஷன் அவர்கள் மீது போடப்பட்டிருந்த கேஸ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.